வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். அம்பேத்கரின் வரலாற்றை சிறிது தெரிந்து கொள்வோம். இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கர் தனது விடாமுயற்சியாலும் உழைப்பாலும் எதிர்ப்புகளை தவிடு பொடியாக்கி முன்னுக்கு வந்தவர். மராட்டிய மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பாவாடை என்ற கிராமத்தில் 14/4/1891 பிறந்தார். தந்தை ராம்ஜி சக்பால், தாய் பீமாபாய். ஏழை குடும்பமான இவர்களுக்கு 14 குழந்தைகள். கடைசி பிள்ளைதான் அம்பேத்கர். பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் பீமாராவ் ராம்ஜி. இவர்களது குடும்பம் மக்கார் என்ற தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தது. அம்பேத்கர் கல்வி நிலையங்களில் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். உயர்ந்த சாதி பிள்ளைகளும் ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் தாழ்ந்த சாதி பிள்ளைகளை கேவலமாக நடத்தினர். தாழ்ந்த சாதி பிள்ளைகள் உயர் சாதி பிள்ளைகளுடன் சேர்ந்து உட்காரக்கூடாது, உயர் சாதி பிள்ளைகளுடன் பேசக்கூடாது, தொடக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தனர். இந்த அவமானங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு படிக்க வேண்டுமா என்று கூட அம்பேத்கர் நினைத்ததுண்டு. ஆனால் அம்பேத்கர் என்ற அந்தண ஆசிரியர் ஒருவரின் அன்பும் அரவணைப்பும் அவர் எண்ணத்தை மாற்றின. தாழ்த்தப்பட்டவர்களை மனிதர்கள்தான், அவர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடையவர் அந்த ஆசிரியர். அம்பேத்கர் படித்து முன்னேற எல்லா உதவிகளையும் செய்தார். அவருடைய அன்புக்கு அடிமையான அம்பேத்கர் பீமாராவ் ராம்ஜி என்ற தன் பெயரை அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். அன்று முதல் அவர் பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், அதாவது B.R. அம்பேத்கர் என்று வழங்கப்படுகிறது. 14வது வயதில் மெட்ரிகுலேஷன் படித்து தேறியதும் அம்பேத்கருக்கு அவர் தந்தை திருமணம் செய்து வைத்தார். மனைவி பெயர் ராமாபாய். பிறகு பம்பாய் எலிபன்ஸ்டன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்து முடித்தார். அடுத்து பரோடா மன்னரின் உதவி பெற்று B.A. பட்டம் பெற்றார். பின்னர் பரோடா அரசின் படையில் சேர்ந்து பணியாற்றினார். அங்கு மற்றவர்களால் தொல்லை. இடையில் தந்தை காலமாகிவிடவே வேலையை விட்டுவிட்டு பம்பாய் திரும்பினார். மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்பியதால், ஆனால் பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை. மீண்டும் பரோடா மன்னரின் உதவி பெற்று 1913 அமெரிக்கா சென்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்து M.A. பட்டம் பெற்றார். பின்னர் பல சிரமங்களுக்கு இடையே லண்டன் சென்று படித்து பொருளாதாரத்தில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி MSc பட்டம் பெற்று பம்பாய் திரும்பினார். மேலும் அவர் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்று வக்கீல் தொழிலில் ஈடுபட்டார். தாழ்த்தப்பட்டவர்களின் நலனுக்காக ஒரு சங்கத்தை நிறுவினார். தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டார். அவருடைய சேவையை பாராட்டி பம்பாய் மாகாண கவர்னர் பம்பாய் மேல் சபை உறுப்பினர் பதவியை அளித்தார். மாகாத்தி என்ற நகரில் பொது குளத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் நீர் எடுக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. அம்பேத்கர் அங்கு சென்று இதை கண்டித்து பேசினார். அவரே குளத்தில் இறங்கி நீர் அருந்தினார். தாழ்த்தப்பட்டவர் மற்றவர்களுக்கும் நீர் கொடுத்தார். பெரும் மோதல் ஏற்பட்டு பிரச்சனை கோர்ட்டு வரை சென்றது. எல்லா மக்களும் நீர் எடுக்கலாம் என்று கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியது. இது அம்பேத்கருக்கு கிடைத்த பெரிய வெற்றியாகும். காந்தியை பின்பற்றுவோராக தோன்றினாலும் கொள்கை அளவு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. அம்பேத்கரின் மனைவி ராமாபாய் 27/5/1935 அன்று காலமானார். இதனால் பேரதிர்ச்சி அடைந்த அம்பேத்கர் வாழ்க்கையில் சலிப்படைந்தார். பின்னர் சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார். அம்பேத்கரின் முயற்சியால் பல மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கிடைத்தது. உயர்ந்த சாதியினரே உறுப்பினர்களாக இருந்த வைஸ்ராய் நிர்வாக சபையில் அம்பேத்கரின் சேவையை பாராட்டி அவரையும் ஒரு உறுப்பினராக நியமித்தனர். அத்துடன்
தொழிலாளர் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் பதவி வகித்தார். தொழிலாளர் முன்னேற்ற நலனுக்காக இவர் அரும்பாடுபட்டார். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை செயல்பட தொடங்கியது. அதில் சட்டம் இயற்றும் குழுவில் அம்பேத்கரும் நியமிக்கப்பட்டார். இந்த குழுவின் இயற்றியதுதான் இந்திய அரசியல் சட்டம். சுதந்திர இந்தியாவின் பிரதமராக நேரு பொறுப்பு ஏற்றதும் அவரது மந்திரி சபையில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்து பணியாற்றினார். அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தீண்டாமை ஒழிக்க சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் அம்பேத்கரின் நீண்ட கால முயற்சி வெற்றி பெற்றது. அம்பேத்கர் ஓயாமல் உழைத்ததால் உடல்நலம் குன்றி பம்பாய் மருத்துவமனையில் சேர்ந்தார். டாக்டர் சவிதா அம்மையார் கனிவான சேவையால் அவர் குணம் அடைந்தார். அதைத் தொடர்ந்து அந்த அம்மையாரின் விருப்பத்துடன் அவரை திருமணம் புரிந்து கொண்டார். இதன் மூலம் பிராமண வகுப்பை சேர்ந்த அம்மையார் கலப்பு திருமணத்தின் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். நேரு மந்திரி சபையில் சட்ட மந்திரியாக பணியாற்றிய போது மற்றவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. இதனால் மந்திரி பதவியை விட்டு விலகி எதிர்க்கட்சி தலைவரானார். பல காரணங்களால் இந்து மதத்தின் மீது சலிப்பு அடைந்தார். அம்பேத்கர் 1956 அக்டோபர் மாதம் இந்து மத தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளையை அர்ப்பணித்த டாக்டர் அம்பேத்கரின் 1956 டிசம்பர் 6ஆம் தேதி காலமானார். 1990இல் இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அவரின் மறைவிற்கு பிறகு. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.